அவை சண்முகம் சாலையில நீங்க அதிமுக அலுவலகத்துல என்ன பண்ணிருக்காங்க? அவங்க கேட்டா சாலைன்றது முதல்ல அவை சண்முகம் சாலைன்னு இருக்கா இன்னைக்கு? என்னன்னு இருக்கு? யார் பேர்ல இருக்கு? ராமன் பேர்ல மாத்திருக்காங்க பேரே. சொல்லவே இல்ல. அப்புறம் அந்த ராமன் யாரு? ஆரிய வந்தேரி இல்லையா? இவர்கள் திராவிட போராளிகள் இல்லையா? அப்போ அவை சண்முகம்ன்ற பெயரை ஏன் மாற்றினார்கள் அப்படின்னு கேட்க வேண்டாமா நீங்க? பொங்க வேண்டாமா நீங்க? இல்ல உங்க கட்சி அலுவலக சாலை பேரே மாறி இருக்கிறது. என்ன பண்றது? தமிழ்நாட்டோட பேரே உதயநிதி நாடுன்னு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அப்படியெல்லாம் ஒண்ணும் மாறாது. ஏன் இன்ப நாடுன்னு மாறுமா? நீங்க ஏதாவது ஒரு லாஜிக்கா பேசுங்க. சோஷியல் மீடியால யாராவது கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் சோஷியல் மீடியால நான் இருக்கிறதானங்க என்ன இருக்கிறதுனால தானங்க என்ன நீங்க கூப்பிட்டு இங்க பேட்டி எடுக்கிறீங்க? இப்ப நான் சோஷியல் மீடியால இல்ல, உங்களுக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. நான் சொல்றேன் உங்களுக்கு சமூக நீதினா என்னன்ட்டு. அதாவது திமுகவில் என்ன நடக்கும் அப்படின்னா, கருணாநிதி எழுதுவார் உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பே அப்படின்ட்டு. என்னை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொள்பவர்கள் அருந்ததியினர் தான். அது என்ன தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொள்பவர்கள்? உனக்கு பென்சில் மீசை வரைகிறவங்கலாம் இது ஒரு பெரிய சாதனையா? இதுதான் இவங்களுக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால. ஏன்னா நீங்க முத்துவேலர் சிவகங்கை ஜமீன் அந்த பேங்க்ல 500 கோடி தரும். பொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போடுங்க. ஐயா, மாமன்னன் படம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வரலாறையும் பேசி இருக்குன்னு சில விமர்சனம் வந்துச்சா இல்லையா? அது இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்க கூடாதா? பராசக்தி படத்துல வரக்கூடிய அந்த காம கொடூர ஜமீன்தார் தான் கருணாநிதி. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏத்துப்பீங்களா? இது அபத்தம். நான் சொல்றேன் அபத்தமா. நீங்க மாமன்னன் படத்துல எடப்பாடி பழனிசாமி தான், நான் சொல்றேன் பராசக்தி படத்துல இந்த காம கொடூர ஜமீன்தார் தான் கருணாநிதி. நக்கல்யா அவனுக்கு. உங்க ஸ்டாலின் சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஓடி போய் நின்னாரு. சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? டேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல போறவங்க எல்லாரும் ஸ்டாலின் மாதிரின்னு சொல்லுவீங்களா? திராவிட மாடல் அரசு இது. அதான் உங்க திராவிட மாடல தான் நான் பாக்குறேனே. மாமா மறுக்கையா சொல்றா. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ஒரு அமைச்சர் கட்டுப்படுத்த உங்களுக்கு துப்பு இல்ல, வக்கீல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒரு வேங்கை வயல்ல ஒரு சம்பவம் நடக்குது, அங்க போய் நின்னு நான் இதற்கு துணை இருக்கிறேன். இவர்களால் வேங்கை வயலுக்கு போக முடியல. நாசமா போயிருவீங்களா? 6 மணி நேரம் ஐபிஎல் மேட்சை போய் பார்க்கக்கூடிய முதலமைச்சர், 6 மணி நேரம் அந்த ஐபிஎல் மேட்சை அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், இவர்களால் வேங்கை வயலுக்கு போக முடியல. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா? திராவிட மாடல் அரசு. மக்கள் என்ன பாடுறாங்க? அமைச்சருக்கும் எம்பிக்கும் சண்டை, நடுவுல உடஞ்சது கலெக்டரின் மண்டை, சித்தரஞ்சன் சாலையில் ஒரு ஆண்டி, அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. எதத்த உங்க திராவிட மாடல? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். கோவிலுக்கு போகும் பொழுது முக்காடு போட்டுக்கொண்டு போவான் திமுக காரன், சக்களத்தி வீட்டுக்கு போகும்பொழுது பெருமையாக போவான். இதுதான் திமுகவுடைய வரலாறு. என்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழன்னா. எண்ணற்ற புத்தகத்தை ஐயா எழுதியிருக்காரு. அந்த எழுதின எல்லா புத்தகங்களும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். எல்லா மாணவ மாணவிகளையும் வந்து பாருங்க, அருமையான ஐயாவினுடைய நிறைய புத்தகங்கள். புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம், வேலைக்காரி, வான்கோழி,
அப்புறம் வந்து அப்பா மகளை வந்து காதலிப்பது போல, மகளுக்கு அப்பா மேல காதலிப்பது போல காம கதைகளை இரவு 12 மணிக்கு அத்த ஜாமத்துல படிக்கக்கூடிய செக்ஸ் புத்தகங்களை எழுதிட்டு இருந்த இந்த தலைவர்கள் எங்கே? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. சேட்டண்ட சேட்டைகள் டைரக்ஷன் குஞ்சச்சன் 11 மணிக்காட்சி. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உலகத்தையே ஆளக்கூடிய கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருக்கிறாருன்னு சொன்னா அதற்கெல்லாம் அச்சாரம் போட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா அது திராவிட இயக்கம். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. அதுல ஒண்ணு என்ன வேடிக்கைன்னா, திருவண்ணாமலையில் அந்த பெட்டி வச்சு அதில் போட்ட ஒரு மனுவை எடுத்து படிக்கிறார் ஸ்டாலின். அந்த காட்சி போடுங்கப்பா, மக்கள் பார்க்கட்டும். கணவருக்கும் கறவை மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திருவண்ணாமலை மாவட்டத்துல இவர் பேசினதுதான் டாப். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆம்பளை ஒருத்தர் கறவை மாடு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கார். ஒரு சகோதரி கணவரை மீட்டு தரணும்னு கோரிக்கை வச்சதா இவர் சொல்ல, அடுத்து திருமலை கீழ்பெண்ணாத்தூர் திருமலை உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி போட்டிருக்கேன். உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஒரு மனுவே கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய மனு கொடுத்துருக்காங்க. சகோதரி திருமலை பேசுவாங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. திருமலை சகோதரி அவங்க. திருமலை சொல்லுங்க, பேசுங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, கடவுள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. ஏங்க, அவ கறவை மாடு கேட்கிறாரு, தன் கணவரை காணவில்லை கண்டுபிடித்து கொடுன்னு அப்படின்னு மனுவில் எழுதி சொல்றாரு. இவர்கிட்ட மனு போட்டா இந்த மனுவுக்கு தீர்வு காண முடியுமா? தெர்ரா சிலிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். இவரு இந்தியாவை காக்க அழைக்கிறாராம். இங்கேயே குப்பை கொட்ட முடியல, இவர் போய் டெல்லிக்கு போய் இவர் தலைமை தாங்கி நடத்துறாராம். என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். பெத்த அப்பனே சொல்லிட்டான், டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல மாட்டான். அது என்னன்னே சொல்ல மாட்டான். கடைசி இப்ப நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். திராவிடனா என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். சொல்ல மாட்டான்டா. தெரியாதுடா, உனக்கு தெரியாதுடா. அது நம்ம தெரியும் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம்டா நம்ம. உனக்கு திராவிடம்னாவே என்னன்னு பேச தெரியல. திராவிடம்னா என்ன? ஒரு நேரம் திராவிடம் என்றால் அது ஒரு இடத்தை குறிக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க, ரொம்ப குழப்பறானே சீமான் அப்படின்ட்டு. திராவிடம் என்றால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது. திராவிடம் என்றால் அது ஒரு மொழியை குறிக்கிறது. திராவிடனுக்கு அப்படி ஒரு மொழி, எந்த மொழி திராவிட மொழி தெரியாது. கடைசியா எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம். இப்ப நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். திராவிடனா என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. முதலமைச்சர்னா யாரு? கும்பா. போலீஸ் கண்ணெல்லாம் வச்சிருந்தா கும்பா. முதலாளி விட்டுருங்க, ஏதாவது செஞ்சுடுறேன். என்னையே அடிக்கிறீங்க? ஆத்திரத்தை தீர்த்துக்கத்தான். எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாள். என்ன வேலையாள்? முதல் வேலையாள். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாள். என்ன வேலையாள்? முதல் வேலையாள். என்ன இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிக்கிச்சு, என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிச்சு. யார கூப்பிடுறோம்? கவுன்சிலரை கூப்பிடு, கவுன்சிலர் மேயரை கூப்பிடு. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏதோ கோவத்துல 1-2 வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே இல்ல சொல்றேன்.
எம்எல்ஏவை கூப்பிடு, எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு, மந்திரி முதலமைச்சரை கூப்பிடு. என் வீட்டு சாக்கடை அடைச்சிச்சுன்னா சாக்கடையை கிளீன் பண்றதோட வேலை. சரி சரி லுங்கி அவுத்து போட்டு என் பின்னாடி வா. என்னது லுங்கி ஆகணுமா? ட்ரைனேஜ் 2 வீட் தள்ளி தான் இருக்கு, இதை எடுத்து வா. இவர் டிரைனேஜ் கிளீன் பண்றவர் இல்ல, கட்ட மரத்தோட பையன். ஐயோ